ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல் சேனல். நான்கள் விவேக். இந்த வீடியோவில் பராரிங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றா நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பராரி இந்த படத்தை எழில் பெரிய வெடி இயக்கிட்டாரு. இந்த படம் ஒரு ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஹரிசங்கர், சங்கீதா கல்யாண் இன்னும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, திருவண்ணாமலையில் ஒரு கிராமம் இருக்குது. அங்கே 2 பிரிவினர் மக்கள் இருக்காங்க. ஒன்று கீழ் ஜாதி, ஒன்று மேல் ஜாதி. கீழ் ஜாதி மக்களில் ஹரிசங்கர் இருக்கார் நம்ம ஹீரோ. மேல் ஜாதியில் ஹீரோயின் சங்கீதா இருக்காங்க. சங்கீதாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஹரிசங்கர் மேலே ஒரு ஒன் சைடு லவ். பட் ஹரிசங்கர் எதையும் கண்டுக்காம அவர் பொழப்ப பார்த்துட்ருக்காரு. இந்த 2 பிரிவினர் மக்களுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க 2 பிரிவினருக்கும் வேலை இல்லாதப்ப கர்நாடகாவில் ஒரு ஜூஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோயின் ஹீரோட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலைனாக்க என் பணத்தை தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினால் அங்கே கர்நாடகா பையன் கூட ஒரு சின்ன சண்டை வந்துடுது. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த லவ் அக்செப்ட் பண்ணாரா இல்லையா, அந்த சண்டை என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது. கொஞ்சம் லென்த்தான படம் தான். இந்த படத்தில் ஏதாவது புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா எதுவுமே இல்லை. இந்த ஜாதின்னு வச்சாலே இந்த 2 பிரிவினர் இருப்பாங்க. கீழ் ஜாதி மேல் ஜாதி இருப்பாங்க. ஒன்று ஹீரோ இருப்பார், ஒன்று ஹீரோயின் இருப்பாங்க. 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த கதைக்களம் அமைச்சிருப்பாங்க. அதே போல் தான் இந்த படத்துலையும் எந்த விதமான புதுசாக எதுவுமே ஆட் பண்ணல. இந்த படத்தில் ஒரு விறுவிறுப்பு இல்லை, ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லை. அடுத்து இந்த சீன் தான் ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படத்தில் ஹீரோ ஒரு டயலாக் சொல்லுவார். அந்த டயலாக் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ குடிக்கிற தண்ணியை தான் நானும் குடிக்கிறேன், நீ கும்பிட்ற சாமியை தான் நானும் கும்பிட்றேன், நீ வேலை பார்க்குற இடத்துல தான் நானும் வேலை பார்க்குறேன், இதில் எங்கேருந்து இருந்துச்சு ஜாதி அப்படின்னு கேட்பாரு. அந்த டயலாக் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னாக்க எல்லாமே ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் ஹரிசங்கருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நடித்த மாதிரியே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பர் ஆக்டிங் இருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து சங்கீதா. இந்த சங்கீதாவுக்கு ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில. இந்த 2, 3 படம் அடித்த மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் ஒரு கிராமத்து பொண்ணு எப்படி இருப்பாங்க, அங்கே ஜாதி பிரிவினருக்குள்ள சண்டை வந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் கூட ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க இந்த படம் ஒரு மொக்க படம் தாங்க. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அதல் கரண்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.